கல்யாணம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அப்படி கல்யாணம் பண்ணுற மாதிரியா இருந்தால் கையில் ஒரு 4 லட்சம் இல்லை ஒரு 5 லட்சம் ரெடிமேடாக கேஷ் வச்சுன்னு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாண செலவுக்காக சொல்லல, இந்த சனியை வாங்குறதுக்கு பேம்பர்ஸ் வாங்குறதுக்காக சொல்கிறேன். பேம்பர்ஸு அக்கீஸு அந்த காலத்தில் லேடிஸ்லாம் வந்து தங்கமானவங்க, அதுதான் பியூர் கோல்டு. இப்போ இருக்கிற கோல்டுலாம் வேஸ்ட், அவங்க தான் பியூர் கோல்டு. அந்த துணியை காட்டன் துணியில் குழந்தை எத்தனை வாட்டி பாத்ரூம் போனாலும் தொடச்சி அவ்வளோ அற்புதமாக அந்த துணியை துவைச்சி காய வச்சு குழந்தைய அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு 10 பேர் 5 பேர். அது மட்டும் இல்லாமல் பேம்பர்ஸு என்ன இதெல்லாம். இந்த பாத்ரூம் லைட்டாக கையில் போட்டுச்சுன்னா இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவ்வளோதான் உடம்பு சிலுத்து போகிறோம். நாட்டி எமனுங்க இப்போ இருக்கிற பொண்ணுங்க, சத்தியமாக சொல்கிறேன். எல்லா பொண்ணுங்களையும் சொல்லலை, ஒன்றே என்ன திட்டிங்கன்னு இது பண்ணாதீங்க. ஒரு 99% சொல்கிறேன். 99% புரியுதா? 99%. இவன் ஜென்ரேஷனில் இவன் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணுங்களாம் வந்து ஒரிஜினல் பேய் பிசாசுங்க, சத்தியமாக சொல்கிறேன். பண்ணுறா நீ எவ்வளோ பண்ணுறே பண்ணுடா. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒருத்தர்கிட்ட சொல்லலாம், அது வேறு யார்கிட்டையும் கிடையாது. நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட தான். ஐயா, உங்களுடைய சன், அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணனால என் குடும்பமே நாசமாக போயிடுச்சு ஐயா. சத்தியம் நாசம் ஆகிட்டு ஐயா. அவன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம பிள்ளைய அவன் குறை சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எதனால் தெரியுமா நான் சொல்கிறேன் பாருங்க. புரியுதுங்களா ஐயா? இவரால் நம்ம அண்ணனாச்சு, நம்ம அண்ணன் நம்ம ஓட்டு போட்டோமேன்னு சொல்லிட்டு மம்மி சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணினேன். இவர் சொன்ன பொண்ணை கைட்டி விட்டுட்டு லவ் பண்ண பொண்ணை வேட பீஸா ஐயா, சத்தியமாக சொல்கிறேன் வேட பீஸா ஐயா. அதை நான் கைட்டி விட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். ஆனால் இந்த பொண்ணு தண்ணி கேட்டால் சொம்பால் அடிக்கிறா, வீடை பேர் சொன்னால் தொடப்பக்கட்டில் அடிக்கிறா. ரவுடி கிட்ட மாட்டின்னு லோல் பண்ணுங்க ஐயா, சத்தியமாக சொல்கிறேன். நாசமாகி போயிடுச்சு ஐயா. அங்கே பாருங்க ஐயா, 1.5 வயசு குழந்தையா ஐயா பணம் உடைக்கும் பாருங்க ஐயா. ரொம்ப ஒரு மாதிரியா மனசு ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி இதை எனக்கு நான் யாருக்கிட்ட ஐயா சொல்கிறது? உங்ககிட்ட நீங்கள் தான் கடவுள் தெய்வம், நான் வேறு யாருக்கிட்ட ஐயா போய் சொல்கிறது? இங்கெல்லாம் பாருங்க ஐயா, சதம் வந்து போச்சு ஐயா, பணம் மாதிரி ஆயிடுச்சு ஐயா மூஞ்சு. இப்போதான் குளிக்க வச்சா காலெல்லாம் சீன் ஆயிடுச்சு.